கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மக்காச்சோளம் நேரடி கொள்முதல் செய்ததில் வியாபாரிகள் விவசாயிகளை ஏமாற்றியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 100 மூட்டை அளவிற்கு மக்காச்சோளத்தை ஏற்றிவிட்டு 60 மூட்டைகளுக்கு மட்டுமே பணத்தை கொடுத்து அரங்கேற்றப்பட்ட மோசடியின் பகீர் பின்னணி என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் அதிக அளவில் விவசாய பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக நெல், மக்காச்சோளம், கம்பு, உளுந்து, கேழ்வரகு, மஞ்சள் உள்ளிட்டவை அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. தற்போது மக்காச்சோளம் அறுவடை செய்யும் பணி உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அறுவடை செய்யப்படும் மக்காச்சோளங்களை விவசாயிகள் உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்து வருகின்றனர். சில கிராமங்களில் வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் வியாபாரிகள் நேரடியாக கொள்முதல் செய்கின்றனர். அவர்கள் உடனடியாக கையில் பணத்தை கொடுப்பதாக ஆசை வார்த்தை கூறி மக்காச்சோளத்தை வாங்கி செல்கின்றனர். கடந்த சனிக்கிழமை நாமக்கல் மாவட்டத்திலிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வந்த வியாபாரிகள் மலையனூர் கிராமத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடம் பேரம் பேசி உள்ளனர். சுமார் 200 மூட்டைக்கு மேல் மக்காச்சோளத்தை பணம் கொடுத்து லாரிகள் மூலம் வாங்கி சென்றனர். இருப்பினும் விவசாயிகளுக்கு மக்காச்சோளத்தை எடை போட்டதிலும் மூட்டைகள் குறைவாக இருந்தது போன்றும் சந்தேகம் எழுந்துள்ளது. இந்நிலையில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதே வியாபாரிகள் மீண்டும் மக்காச்சோளம் கொள்முதல் செய்ய அதே கிராமத்திற்கு லாரியுடன் வந்திருக்கின்றனர். ஏற்கனவே சந்தேகத்தில் இருந்த வியாபாரிகள் இந்த முறை விழிப்புடன் எடை போடுவதை கவனித்துள்ளனர். அப்போது சாக்கு மூட்டையில் மக்காச்சோளத்தை கொட்டி ஏற்றும் போது முறைகேடுகள் செய்யப்பட்டதை விவசாயிகள் கண்டுபிடித்தனர். 100 மூட்டை அளவிற்கு மக்காச்சோளம் ஏற்றிவிட்டு 60 மூட்டை அளவிற்கு மட்டுமே கணக்கு காட்டி பணத்தை கொடுத்துள்ளனர். சந்தேகமடைந்த விவசாயிகள் லாரியை எறையூர் கிராமத்தில் உள்ள ஒரு எடை மேடையில் வைத்து எடை போட்டபோது சுமார் 40 மூட்டைகள் அளவிற்கு எடை மோசடி செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் வியாபாரிகளிடம் விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற எலவனாசூர் கோட்டை காவல் நிலைய போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எடைக்கு உண்டான பணம் வழங்கப்படும் என கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதேபோல் ஏற்கனவே மோசடி செய்து சென்ற வியாபாரிகளிடம் இருந்தும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் உரிய பணத்தை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மோசடி சம்பவத்தால் உளுந்தூர்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.